சொல்லுங்க செவந்தி. என்னடா இப்படி சொல்றாளேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க சார். விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கௌதம பார்க்காம போனா எப்படி சார்? செவந்தி ப்ளீஸ்ங்க செவந்தி. அந்த கௌதமும் அவங்க அம்மாவும் சிந்துவை எப்படியாவது கொலை பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேளை பவித்ராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால சிந்துவுக்கு வைக்க இருந்த அந்த விஷத்தை கௌதம்கே வச்சுட்டாங்க. இதுல இருந்தே தெரியுதுங்களா, தன் வினை தன்னை சுடுன்னு இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சா? அதுக்கப்புறமும் அவனை போய் பார்க்கணும்னு நீங்க எப்படிங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். கௌதம் கெட்டவன் தான். அவன் சிந்துவை ஒழிச்சு கட்ட நினைக்கிறது உங்களால மட்டும் இல்ல, மனசாட்சி இருக்கிற யாராலையும் மன்னிக்கவே முடியாது. இருந்தாலும் அவன் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் சார். 24 மணி நேரம் கழிச்சுதான் எதுவும் சொல்ல முடியும். அப்பவும் கௌதம் உயிர் பொழைப்பான்னு சொல்றதுக்கு எந்த நிச்சயமும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதா ரேவதி மேடம் சொன்னாங்க தானே. என்னதான் கௌதம் பண்ணது நினைச்சு வெறுப்பும் கோவமும் இருந்தாலும் அதை இந்த நேரத்துல காட்டுறது எப்படி சார் நல்லா இருக்கும்? அவன் உங்க பையன் சார், போய் ஒரு தடவை பாருங்களேன். எனக்கு மகனா பிறந்தது தவிர வேற என்னங்க உருப்படியான காரியம் அவன் பண்ணிருக்கான்? சிந்துவை ஏமாத்திருக்க, அது தப்புடான்னு சொன்னதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் யோசிச்சு திருந்தி நல்லபடியா வாழ ட்ரை பண்ண வேண்டாம்? அதை விட்டுட்டு அவன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு சிந்துவை கொலை பண்றதுலயே குறியா இருந்திருக்காங்க. என்னங்க மனுஷன் இவன்? செஞ்சது தப்பு, நாம திருந்தி சிந்துவை கூட்டிட்டு போய் நல்லபடியா வாழணும்னு அவன் மனசுக்குள்ள தோண வேண்டாம்? அதை அவன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அவன் கேட்டானா? மறுபடியும் கேடித்தனமா அவளை கொலை பண்ற முயற்சியிலே இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அவனை என் மகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னால இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. நான் தான் சொல்றேனே சார், கௌதம் மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் நியாயம்தான். அவன் என்ன வேணாலும் தப்பு பண்ணவனா இருக்கட்டும். இப்போ அவன் உயிரோடு இருக்கிறதே நிச்சயம் இல்லைங்கிற சூழ்நிலையில ஒரு அப்பாவா நீங்க அவனை போய் பாக்குறது தானே சார் முறை? இல்லங்க, அவன் என் மகன் கிடையாது.